டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இப்போ இசை வந்துடுவாளா? கொஞ்சம் வேலை தான் இருக்கும். டக்குன்னு முடிச்சிடணும். ஸ்கூல் விட்டு வர டைம் வேறு ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமே. இப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது. எழுந்திரிச்சிடுவோம். அப்பா அடி, இது கொஞ்சம் சீக்கிரமாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ அப்பா, இந்த ஹார்ஸும் போகாது அவளையே. ஏய் ஹார், சீக்கிரமாக போ, ஓடு ஓடு. அப்படி தான் போ போ, இங்கிட்டு இருக்கு ஏரியா. அடி, வீட்டுக்கிட்டதில் வந்தாச்சு. ஐயோ இசை வந்துட்டாவளே. சரி போவோம். ஓ மை காட், இசை வந்துட்டியா? மம்மி வந்துட்டேன். என்ன தூங்கி இருந்துச்சு வந்துட்டு இருக்கு. அந்த ஹார்ஸ் எங்கேயாச்சும் போய் விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வண்டியை கொண்டு வந்து உள்ளக்க நிறுத்து. ஷோ ஷோ, அந்த ஹார்ஸ் பார்த்தியா இப்படி வந்துட்டுட்டே இருக்கீங்க. ஹேய் புஜு, போய் உள்ளக்க நிறுத்து. ஓகே சரி, நீ இறங்கி வா, ஃபஸ்ட்டு போவோம். ஓகேம்மா. ஓகே இசை, நீ எப்போ வருவேன்னு கதையே என்ன? ஏம்மா அந்த புஜ்ஜு இங்கே போய் தள்ளிகிட்டே இருப்பாளுன்னு தோணுது. இசை, புஜ்ஜு என்னமா பண்ணுவா? என்ன பண்ணுவா? ஓகே நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஓகேம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் விளையாடு கொஞ்சம் நேரம். ஹார்ஸ்குள்ளே போய் விளையாடுனா விளையாடு, இல்லைனா அந்த பாரு ஸ்லைட்லாம் இருக்குல்ல, போய் விளையாடுனா விளையாடு. ஓகே ஓகே சரி. இன்னொன்று இசை, டின்னர் தந்துடுறேன். இப்போ ஸ்நாக்ஸ் தந்துடுறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு படிச்சிடணும். ஓகேயா? ஓகேம்மா. அதான் இசை இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அதான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டீல? ஆமாம்மா, போய் தான் விளையாடணும், என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ உனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. அம்மா எல்லாருக்குமே காலையிலே முடிச்சிட்டேன். ஓகேயா? எனக்கு இன்னும் அந்த பாத்திரங்களை போடுறது, உன் ட்ரெஸ்ஸு ஆங்கரில் தொங்க போட்டுட்டீல? அதெல்லாம் போட்டுட்டேம்மா. ஓகே, இப்போ கொஞ்சம் அந்த நீ இப்போ குடிச்சது டீலாம் குடிச்சிது, அதை மட்டும் கழுவி போட்டுட்டு நீ அதுக்குள்ளே நீ விளையாண்டுட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகேம்மா. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே நீ ரிவைஸ் பண்ணணும். ஓகேயா? இன்றைக்கி உட்காந்து நம்ம எங்கேம்மா படிக்க போகிறோம்? இங்கே டைனிங் டேபிள் உட்காந்து படிக்கிறதே கடுப்பாக இருக்குது. இங்கே இல்லை, நம்ம அந்த வெளியில் தான் உட்காந்து படிக்கணும். ஓகேயா? நம்ம வந்து பாத்திரத்தை கழுவிட்டு கூட்டிடுவேன். கூட்டினதுக்கப்புறம் வந்து உட்காந்து அழகாக சொல்லிக் கொடுக்க எழுதணும். ஓகேயா? ஓகேம்மா. அது வரைக்கும் போய் விளையாடுப்போ. ஓகேம்மா. அம்மா ஹார்ஸ் எடுத்துகிட்டு போய் விளையாடவா? ஹார்ஸா? ஐயோ, அது நினச்சா தாண்டி எனக்கு பயமாகவே இருக்கம்மா. ப்ளீஸ்மா. ஷோ, அதான் சீஸா கட்டி கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா, ஸ்லைட்லாம் கட்டி கொடுத்துருக்காருல. இன்னாலும் நீ அதை தான் போய் விளையாடுவியா? சரி, நான் கொஞ்சம் அதில் விளையாண்டு ஹார்ஸ்லேயும் போய் விளையாடுறேன். ஓகே உங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் உட்காந்து படிக்கிறேன், என்ன பிடிச்சி கற்றுவாங்க. அப்பா எப்போம்மா வருவாங்க? 6 மணிக்கு திரும்ப வருவாங்க. இப்போ மணியை பாருங்கள், மணி எத்தனை மணி? ஃபஸ்ட்டு 5:08 தாம்மா ஆகுது. ஃபோனை மட்டும் எடுத்தாதுன்னா அன்றைக்கி செம்ம கோவம் வந்துடும். அப்புறம் உனக்கு நான் இங்கே சோறே போட மாட்டேன். பிரின்சிபல் மேம்கிட்ட கூப்பிட்டு போய் நாளை டிசி வாங்கி படிக்காமல் ஆக்கி விட்டுருவேன். பார்த்துக்கோ, அதுதான் டைம் தானடா பார்த்தேன், அது கூட திட்டு வாங்கிறா. சரி போய் விளையாடு. பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போய்கிட்டே இருக்கும். உங்கள் அப்பா வந்து திட்ட தான் செய்வாங்க. சரிம்மா. சரி, நம்மளுக்கும் பாத்திரம் கடக்க போய் கழுவிடுவோம் பின்னாடி உட்காந்து. நான் வெளில தான் நான் வெளில கிணறுல தான் வந்து பாத்திரம் கழுவ போகிறேன். இங்கே தான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எந்த சைட்டும் கத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேம்மா. சரி, இந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் தந்துட்டு போம்மா. ஓகேம்மா. இந்தாங்கம்மா பாத்திரம். ஓகே போ. அப்பாடி, ஒருத்தர் வழியாக பாத்திரத்தையும் கொடுத்துட்டோம். இப்போயே ஜாலியாக விளையாடுவோம். இசை, அங்கிட்டு போகாத, ஃபஸ்ட்டு அங்கிட்டு போய் விளையாடு. சரிம்மா. ஐயோ இதில் ஒத்தாட வச்சு விளையாட முடியாது. சரி, ஸ்லைடில் சறுக்குவோம். கொஞ்சம் அப்பா, நீ ஜாலியாக இருக்குல்ல. சரி, போய் ஹார்ஸில் உட்காந்தாதான் நிம்மதி. இந்த இசையை ஃபஸ்ட்டு வெளுக்க போகிறேன். கொஜ ஜாலியாக இருக்குது. ஐயோ ஜாலியாக இருக்குது. ஆனால் என்ன படிக்கணும். பேசாமல் எங்கள் அம்மா டியூஷனே வச்சிடலாம் போல். படிக்கணும்னு. இசை இங்கே தான் பார்த்துட்ருப்பேன். ஓகேயா? ஐயோ போச்சுடா. கொஞ்சம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு வரலான்னு நினச்சேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. ஐயோ ஸ்வைங்னு போ. நான் வந்து அடிக்கிற அடியில் நீ ஸ்வைங்னு ஒரே அடியாக போயிடுவேன். ஐயோம்மா, போட்டுக்கோங்க, வாயில் அடிங்க. சாரி இசை, இந்த மாதிரிலாம் கிட்ட வரது பேச நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் கிட்ட பழக்கலாம் பேசக்கூடாது. ஓகேயா? அங்கிட்டு போ. இங்கிட்டு போ. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அங்கிட்டு போன்னு சொன்னால் விழுந்துருவா இசை.
அப்படி போ, இப்படி போ, இப்படி போ, அப்படி போ. ஐயோ வேறு இங்கிட்டோ போதே நம்மள. அங்கிட்ட பாரு பில்டிங்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க, அங்கிட்டலாம் போகாத. ஸோ ஓகே ஓகே. சுபா டைம் வேறு முடிஞ்சிருச்சா? அம்மா என்னமே கூப்பிட்ருவாங்க, நம்மளே உள்ளக்க போயிடுவோம். இசை சொல்லி பய முடியல, அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க. இசை நான் பேக் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும். ஓகேம்மா. நான் அதுக்கு பேக் எடுத்துகிட்டு வரணும், நீனே போய் எடுத்துகிட்டு வா. ஐயோ இந்த வேலையுமா? இங்கே பாரு இசை, நான் சொல்லிட்டேன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணால் அடி சப்புன்னு போட்டுருவேன். ப்ளூ பென்லேயே எழுது, ஓகேயா? ஓகேம்மா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்க நீங்கள் டக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகேயா? ஓகே. என்னது ஹான்னு போடுற? ப்ளூ பென்னில் எழுது, ஓகேயா? ஓகேம்மா. சுவா டார்க் ப்ளூ. ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஹேவிங்ஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் வி. ஐயோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரஃப் நோட்டு புதுசாக வாங்கி கொடுத்தேன். எங்கே? பட் நாட்லாம் ஒழுங்காக போட மாட்டியா? பாரு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே மிஸ்டேக் வந்திருக்கு. சாரிம்மா. ஷோ அண்டு பட் நாட் அண்டு ஃபன். ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து கேட்குறேன், உன்னால் எழுத முடியாதா? ஃபஸ்ட் லெசன் டெய்லி உட்காந்து படிக்க வைக்கிறேன். ஆமாம்மா தெரியுமா எழுதுறேம்மா. that are likely to discourage, நான் லாங் ஆன்சர் அதெல்லாம் எழுது. டிஸ்கரேஜ் எழுதிட்டேன். ஓகே ஐ வில் செக். பிங்க் பென் எடுப்போம். டிஸ்கரேஜ் கரெக்டு அண்ட் நாட். அடி பெண்ணாச்சும் நல்லா போடணும். கையில் கம்மி. ஏன் இப்படி இருக்க? ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா சப்புன்னு விழுகும் உனக்கு அடி. அம்மா சாரிம்மா, தெரியாமல் பண்ணேன், தெரிஞ்சே பண்ணேன்னு. ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணாத. நானே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து டிசி வாங்கி கொடுத்துருவேன். ஐயா அவங்க சொல்கிறாங்களோ இதை சொல்லிடும் போல அம்மா. ஓகே இப்போ நடு பேஜ் எடு. உனக்கு நடு பேஜில் இருந்து டெஸ்ட் வைக்கிறேன், அதை பார்த்து எழுதிடுவேன். சரி அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்த கொஸ்டின் என்னதுன்னே தெரில. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டிஸ்லைட் தாஜ்மஹால் வென் வி ஓப்பன் த ஆட்ரஸ் கொஸ்டின்ஸ். ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க நோட்டில். இசை இந்த தடவை என்ன இசை ஜிகே கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க? ஆமாம்மா அந்த செகண்ட் டேர்மோட ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து இப்படி போட்டாங்கம்மா. ஓகே வென் த தாஜ்மஹால் ஓப்பன் த இது. ஐயோ வெந்து ஓத்தமா அந்த கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படியா? இந்த லெசன் இருக்குல்ல அது. இப்போ உங்களுக்கு என்னென்ன இது சாப்டர் இருக்குது இங்கிலீஷில்? அந்த கேக் மேக்கிங் சாப்டர் இருக்குது. அப்புறம் அந்த ஷேப்ஸு அந்த சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 சாப்டர் இருக்குமா? 5 சாப்டர் வச்சுட்டு படிக்க முடியல உன்னால். மேக்கிங் கேக்கு, ஷேப்ஸு, மணி லெசன், அப்புறம் மணி மேக்ஸுமா. இங்கே பாரு அட்டி போட்டுருவேன், ஒழுங்கா சொல்லு. கேக் மேக்கிங் வந்தது. அப்புறம் டோரா ஜாக்கி லெசன் இருக்குது. டோரா ஜாக்கிங்க. அப்புறம் இசுபிள் லெசன். அப்புறம் வெயிட்டிங் அட் த விண்டோ. வேறு ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இருக்கா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் படிக்கணும். இன்னைக்குள்ளே அந்த இங்கிலீஷ் கொஷனை முடிக்கணும். நோட் கண்டென்ட் அண்ட் புக் கண்டென்ட், கிராமர் பாட்டு அம்மா உனக்கு நாளைக்கு சொல்லித்தரேன், ஓகே?
ஓகேம்மா. ஹோம்ஒர்க் எதுவுமே கொடுக்கலடா உனக்கு? ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம் போர்ஷன் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கை முடிப்போம். ஓகேயா? இங்கே பாரு, நாளைக்கு நம்ம வேறு எதுவும் படிக்கலாம். ஓகேயா? இப்போ வந்து இங்கிலீஷ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். கிராமர் பார்ட் வந்து இன்றைக்கி சொல்லித்தரேன். ஹோம்ஒர்க்கும் இன்றைக்கே படிச்சிடலாம். இங்கிலீஷ் போர்ஷன் முடிஞ்சிடும். ஓகே. வென் த லைக் டிஸ்கிரைப்ட் பட் வி நாட் இதில் ஆன்சரே சொல்லிட்டேன்னா சாரி என்னது இது? கேக் மேக்கிங்கில் தானே இப்போ எடுத்திருக்கேன். கேக் மேக்கிங் பட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஆர் நாட். இது ஈஸி கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போட்டு எழுது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஐயோ தெரிலையே. அடிச்சிருவேன் சக்கரை நீசே. ஓகேம்மா, நானே எழுதுகிறேன். கேக் மேக் பட் ஈஸி. சாரியில் கொஸ்டின் தப்பா வச்சுட்டேன். கேக் மேட் பட் ஈஸி பட் டிஃபிகல்ட் ஆர் நாட். கேக் மேக் ஈஸி but not difficult. கிறுக்கி வைக்கிற, கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கி வைக்கிற, கிறுக்கி வைக்கிற. அம்மா அடிக்காதீங்கம்மா. நல்லா ஸ்டீலாக சொல்ல மட்டும் தெரியும் உனக்குலாம். இசை வர உன் ஸ்டடீஸ்லாம் மக்கு மாதிரி போயிட்டுருக்கு. சப்புன்னு அடிச்சிருவேன் இசை. அதான் அடிச்சிட்டிங்களே, என்ன வாய் நிம்மலுது? கரெக்ட் ஷோ. கரெக்ட் நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த கேக் மேக்கிங் சாப்டர் முடிஞ்சிருச்சு சரி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது கேக் மேக்கிங்கில். கரெக்டாக லிசன் பண்ணு. ஓகேம்மா. பட் இது பின்னாடி இருக்குல்ல, சுபா பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. 3 கொஸ்டின் தான் கேக் மேக்கிங்கில். அது உன்னால் படிக்க முடியலையா? ஓகே. த கேக் மேக் வாட் ஐட்டம்ஸ். இப்போ நீ வந்து இந்த உனக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நீ ஒரு கேக் வந்து செய்யல, அதுக்கு வந்து என்னென்ன உனக்குலாம் தேவையோ அதை நீ எழுத போகிற. கேக் மேக்கிங் உங்கள் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து சொன்னில நாங்கள் அதை செஞ்சோம், கேக் செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சேன்னு. அதில் அதை வச்சு கேட்டிருக்காங்க வாட் யூ கேன் டூ. ஒன்றால் இப்படி எனக்கு சத்தியமாக புரியலைம்மா. புரியாதுன்னா நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணு. ஐயோ, நீங்கள் சொல்கிறது தான் புரியவே இல்லை. இங்கே பாரு, உங்கள் அப்பா வந்தாருன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயோ அப்பா, ஏமாந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறீங்க. மீதி யார் செய் சொல்கிறத கேள்வி ஃபஸ்ட்டு. ஓகேம்மா. ஐயோ செயின் வேறு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து கேக் நீ சொன்னில எங்கள் மேம் வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு. அது அந்த கேக்கில் நீனும் செஞ்சில்ல? ஆமாம்மா, நான் செஞ்சதாம்மா. சொல்கிறது கேளு செய். ஓகேம்மா. இப்போ நீ என்னென்ன ப்ராடக்டை வச்சு செஞ்சியோ அதை வந்து நீ எழுத போகிற. த கேக் வில் ஈஸி பட் வாட் யூ கேன் டூ. வாட் யூ கேன் டூ மெட்டீரியல்ஸ் ரைட். இப்போ நீ வந்து செஞ்சிருப்பில. இப்போ கேக் செய்கிறதுக்கு சாண்டு, இப்போ வாட்டர்னால் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் மேக்கிங் கேக்கில் இது பண்ணியிருப்ப. சாண்டில் நீ என்ன யூஸ் பண்ண, நீ வந்து இந்த சொன்னியில் செஞ்சோம்னு, அதில் நீ என்ன யூஸ் பண்ணியோ அதை நீ எழுத போகிற. தெரியுமா நீ என்ன யூஸ் பண்ணேன்னு? ஈஸிம்மா. இந்த கொஷின் நான் எழுதி பார்த்தேன், மேம்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி இது எப்படின்னு புரியலைன்னு சொன்னாங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே மறந்துடுச்சா? இங்கே பாரு, எக்ஸாம் டைம்ஸ்லாம் நீ மறந்துன்னு வச்சுக்கோவே, அப்புறம் நான் பார்த்துக்கோ அடிச்சிருவேன். பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஓகே. சாண்டு and micros and water next. bowl materials na bowl, spoon. Okay, I will correct it. correct. Okay, say well done. ஐயோ, மூடி வேறு இருக்கே. சரி, மூடி அப்படி வச்சிடலாம். பட் ஓரத்தில் இருக்கட்டும். சரி, ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் லெசனை உனக்கு மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்த லெசனுக்கு போவோம். ஃபஸ்ட்டு இது வந்து உனக்கு வந்து தெரியும். ஓகே, செகண்டு தெரியுமா? எஸ்மா. தேர்டு சொல்லிட்டேன், அதுவும் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் லெசன் என்னது லெசன்? ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஓ மை காட், ஃபயர் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம்மா,
உனக்கு அது எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் வரலையே, இப்போ உனக்கு எக்ஸ்பிளைனோட கரெக்டாக சொல்லித்தரேன் அப்படி நீ அதையும் கற்றுக்கலன்னா செம்மையாக அடி விழுகு அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொஷின், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எல்லாத்துலேயுமே ஒரு இதில் வந்து இத்தனை 6 இருக்கா? இந்த 6 தான் நீ படிச்சிட்டாமல் நீ இங்கேருந்து போக முடியாது. ஓகேம்மா. டைம் எத்தனை? இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. உங்கள் அப்பா வர அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். 1/2 மணி நேரமா? ஆமாம் சொல்கிறது கேளு. ஃபஸ்ட் டக்குன்னு படிக்கணும். இப்போ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ வந்து இந்த ஸ்டோரி வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேர் வந்து ஒருத்தவன் வந்து ராஜு, இன்னொரு ஹேமன் இருக்காங்க. அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா. ஓகேயா, அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது ஒரு ராஜோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது. அப்போ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்தியா இந்த மாதிரி நடந்திருக்கு, ஃபயர் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்திருக்கு, என் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தங்கிக்கோன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து நோன்னு சொல்லியிருக்கான். இதுதான் வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி தான். ஓகே, இப்போ இது கொஸ்டின் என்னதுன்னா, வாட் வி ஃப்ரெண்ட் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் வி ஃப்ரெண்ட் செட் அண்ட் வி டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருச்சுல. இது வந்து ஸ்மால் ஸ்டோரி தான். இப்போ வந்து என்னதுன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்களோ அதை நீ வந்து அந்த ஸ்டோரியை ஃபஸ்ட் மைண்டில் வாங்கிட்டீங்களான்னு என்ன சொன்னேன், அந்த ஸ்டோரியை வச்சு இப்போ இந்த கொஸ்டின் எழுத போகிறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் ஒரு மாரல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து பட் ஈஸி ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங். எஸ்மா, பட் வி யூஸ் ப்ரொனவுன்சியேஷன். ஓகே, அது வந்து அட்வர்பா, நவுனா இல்லை ப்ரொனவுனா என்னன்னு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து கிராமர் பார்ட்லேயும் கேட்பாங்க. பட் ஷீட் வா டூ டேஷ் இஸ் நாட். அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்டோரி வச்சும் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா. இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ஓகேயா, இதுக்கும் ஓகேம்மா. ஷபா. ஓகே இப்போ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருச்சுல. எல்லா கொஷினுமே இதே மாதிரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் எழுது. ஃபஸ்ட்டுன்னு போட்டு எழுது. எல்லாமே பிக் கொஸ்டின் ஒரு பேப்பர் அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நீ படித்து வச்சுருந்த. இது என்ன ஹேண்ட் ரைட்டிங்? அப்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாரிம்மா. அடிச்சிடுவேன் கிஸ்ஸை. சப்புன்னு எனக்கு வந்துச்சுன்னா கிஸ்ஸைனே வருது வாயில். உனக்கு கிஸ்ஸைனாச்சும் வச்சுருக்கலாம். லூஸு எப்படி எழுதியிருக்க நீ? சென்ஸ் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லூஸ்லாம் சொல்லக்கூடாது. இங்கே பாரு கரெக்டாக எழுதியிருக்கானு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் மாற்றலை, அவ்வளோதான். உனக்கு பார்த்துக்கோ. சாரிம்மா, சாரி ஃபார் திஸ்மா. ஓகே ஃபஸ்ட்டு எழுது டக்குன்னு. டென்ஷன் பண்ணுற இன்னும் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது இந்த இதில். சரி, அடுத்த கொஷின் சொல்கிறேன். வாட் வி ஃப்ரெண்ட் வந்து அவி. இப்போ வந்து வாட் ஃபயர் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் ஃபயர். ஸோ என்னது இது கேட்டிருக்காங்க? ஃபயர் ஸ்டார்ட் ஆர் நாட். ஃபயர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆர் இல்லையான்னு சொல்லி இது வந்து சிம்பிள் கொஷின். எஸ்னா எஸ், நோனா நோ. எஸ். ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கியா? எஸ்மா. ஓகே, இது மாதிரி எஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் அங்கேயும். ஓகேம்மா. ஓகே புரிஞ்சிச்சுன்னா சரி. ஓகே, தேர்டு கொஷின் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். இல்லை இதெல்லாம் ஒரு லைன் தான். அபீர் கால் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேயா, அபீர் கால். ஓகே, எல்லா கொஷின்ஸுமே டக்குன்னு எழுது. 4th கொஷின் தெரியும்ல? எஸ்மா பட்ஜ். ஓகே, 4th கொஷின். ஓகே, எல்லாமே முடிக்க போறீல? ஆமாம்மா. 5th கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து எழுது.